அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் அது என்னென்ன பெர்சன்டேஜ் சொல்லியிருக்குன்னு பாருங்க. 10வது நிதி ஆணையம் எவ்வளவு கொடுக்கணும், சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணுங்கிறதுல 6.637 10வது நிதி கமிஷன். 11வது நிதி கமிஷன் 5.385, 12 5.305, 13 4.969, 14வது வரும்போது 4.02 வருது, 15வது நிதியான வரும்போது 4.1 ஆகுது, 15வது ஆணையம் மெயின் ரிப்போர்ட் வரும்போது 4% ஆகுது. நல்லா கவனிச்சு பாருங்க, 5 நிதி ஆணையத்துல 6.6ல ஆரம்பிச்சு 4.0 வந்து நிக்கிறோம். அப்ப நிதி ஆணையத்தின் பரிந்துரையே குறையுது. முதல்ல நிதி ஆணையத்தின் பரிந்துரையே மாநிலங்களுக்கு சார்பா இருப்பது இல்லைங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பினான்ஸ் கமிஷன் இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய வளம், காடு, விவசாய நிலம், இயற்கை வளம், வன பாதுகாப்பு, இதையெல்லாம் இவங்க பிளஸ்ஸா எடுத்துக்குவாங்க. அதாவது எந்த அளவுக்கு வனம் அழிக்கப்படாமல் இருக்கிறது, எந்த அளவுக்கு தொழில் வளம் இது, விவசாய நிலங்கள் இங்க இருக்கு இப்படிங்கிறது பிளஸ். இதையெல்லாம் வச்சு மார்க் கூட போடுவாங்க, அதிக நிதி கொடுக்கணும். அப்புறம் மக்கள் தொகை வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிதி பரிந்துரை. நல்லா கவனிச்சு பாருங்க. இது இரண்டுமே தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு வச்ச ஆப்பு, மிகப்பெரிய ஆப்பு.